strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 19 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் SRH வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் இன் ஹைதராபாத். SRH ஓட ஹோம் கேம்ல குஜராத் டைட்டன்ஸ் தரமா 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. 6 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல. நிஜமாவே தே ஆர் லுக்கிங் சீரியஸ்லி குட்டுங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன் ஸ்பைட் ஆஃப் ரபடா ஆப்சன்ஸ், ஸ்டில் அவங்களோட போலிங் லைனப்பா இருக்கட்டும், ஸ்பின் டிபார்ட்மெண்ட், ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட், அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. செம்மையா அமைஞ்சிருக்கு வந்து டீம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். At the same time, we have to give credit to Shubman Gill's captainship as well as Ashish Nehra behind the scenes. நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்க அது. சிராஜ் பாத்துக்கோங்க, இந்த IPL தான் அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் IPLங்க. லாஸ்ட் 3 மேட்சா அந்த மனுஷன் வந்து 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நிஜமாவே we are seeing a சிராஜ் 2.0 தான். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அனதர் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசித் கிருஷ்ணாவோட ரிடம்ஷன். லாஸ்ட் 3 மேட்சா அவர் போடுற விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜென்ரலா பிரசித் கிருஷ்ணா T20க்கு செட்டே ஆக மாட்டாரு, நான் நிறைய பேசியிருக்கேன். எந்த மாதிரி போலரா இருந்தாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரை சேஞ்ச் பண்ணலான்றதான் ஆஷிஷ் நேரா பண்ணிருக்காரு பிஹைண்ட் தி சீன்ஸ்ல. பிரசித் கிருஷ்ணாவோட லைன் அண்ட் லென்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. சீரியஸாவே GT அல்டிமேட்டா விளையாடுறாங்க நாங்க சொல்ல முடியும். அண்ட் அதர் சைட் SRH நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவங்களோட ஹோம் கேம். ஓகே, ஹோம் கேம்ல அந்த பிச்சை பார்க்கும் போது இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னப்பா இது, எப்பவுமே வந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும், ஆனா இந்த பிச்சை பார்க்கும் போது விசிட்டிங் டீம் வராங்களா குஜராத் டைட்டன்ஸ், அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு ட்ரையா இருக்கு. ஏன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பிளாட் ட்ராக் தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அதே மாதிரி தான் கிடைச்சது, 260 மேல அடிச்சாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த பிச்சை பார்க்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 50% வந்து SRH அங்கேயே தோத்துட்டாங்கன்னு. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விராட் கோலி மாதிரியோ, இல்ல ஒரு சுப்மன் கில் மாதிரியோ, இல்ல வந்து ஒரு அங்கிரிஷ் ரகுவன்ஷி மாதிரி பிளேயரோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளூ டைப் ஆஃப் பிளேயர்ஸ் கிடையாது. ஒருத்தர் மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரும் அடிங்கன்னு வர எல்லா பிளேயருமே அடிச்சா விளையாடுவாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் SRHல. அண்ட் இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை பார்க்கும் போதே அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தெரியும். ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி விக்கெட்ல, ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு டார்கெட் செட் பண்றது பெட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சுப்மன் கில் டாஸை வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாரு. நான் ஒருவேளை அது தப்பா எடுத்துட்டாரோ சுப்மன் கில்ன்ற மாதிரி எனக்கு இனிஷியல் தாட் இருந்துச்சு. பட் அவங்களோட போலர்ஸ் பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நம்ம முதல்ல சன்ரைசர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி கிளியரா பேசிடலாம். டாஸை தோத்துட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. 152 தான் ஆக்சுவலா ஸ்கோர் பண்ணாங்க. அந்த 152 வந்திருக்காது. பேட் கமின்ஸ் லாஸ்டா வந்து ஒரு மரண கேமியோ விளையாடுவார், இஷாந்த் சர்மாவை போட்டு பொழந்து எடுப்பாரு. அதனாலதான் 152 வந்துச்சு. இல்லைன்னா மேபி அவங்க ஒரு 135 130ல எண்ட் அப் ஆயிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களோட பேட்டிங் ஆஸ் யூஷுவல் இந்த டோர்னமெண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் மேட்சை மட்டும் விட்டுருங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஒரு வில்லனா வந்து SRHக்கு அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அவங்க அந்த 260 அடிச்சோன்னே எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்திருக்கு. என் மைண்ட்ல கூட அந்த 300 அவங்க அடிப்பாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்காது. ஆனா நம்மளோட சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட வியூவர்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ரோ அவங்க 300 அடிப்பாங்க நீங்க வேணா பாருங்க அப்படி சொல்லி எனக்குமே என்ன தோணுச்சுனால, ஓகே இந்த டீமுக்கு அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு, ஒருவேளை இந்த மேட்ச் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கே வந்துச்சு. ஸோ நம்மளுக்கே இருக்கும் போது SRH பேட்ஸ்மேன்ஸ், SRH அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம்ல, நம்ம 300 அடிக்கலாம், நம்ம மேல ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க, நம்மளோட ஆப்போசிட் டீம் விளையாடும் போது நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, அந்த ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துருச்சான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட அப்ரோச்சை இந்த மேட்ச்லயே அவங்க பெருசா மாட்டிக்கல. ஓகே, கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆடல. ஸ்டார்டிங்ல டிராவிஸ் செட் அவுட் ஆயிட்டாரு, சீக்கிரமா பேட் அவுட். அப்புறம் அபிஷேக் சர்மா கொஞ்சம் பிச்சை பார்த்தாரு, டஃபா தான் இருக்குன்னு தெரிஞ்சது, கொஞ்சம் டைம் எடுத்துதான் விளையாடின மாதிரி தெரிஞ்சது. திருப்பி இன்னொரு ஒரு பேட் ஷாட் ஆடி அவர் அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷன் நல்ல பிளாட் ட்ராக்ல நீங்க பிக்அப் ஷாட்ஸ் எல்லாம் ஆடலாம். இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்அப் ஷாட்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பால் வந்து நீங்க எதிர்பார்த்த பேஸ்க்கு வராது. அப்படின்னும் போது நீங்க வந்து பார்த்துதான் ஆடணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி பிக்அப் ஷாட்லாம் ஆடினீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அங்க டீப்ல கேட்ச் போகும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. நிதிஷ் குமார் ரெட்டி அந்த இன்ஜுரிக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் இன் பேட்டிங் ஆஸ் வெல் அஸ் இன் ஃபீல்டிங். இன்ஜுரினால அவர் போலிங்கும் போட மாட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் பேட்டிங் லைனை எடுத்துக்கிறாங்க, கமிங் டு மெண்டிஸும் ஆடுறாங்க. பட் ஆனா ஏன் ஆடம் ஜாம்பா விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. அவங்க பேட்டிங் கிளிக் ஆக மாட்டேங்குது. கமின்ஸ் தான் கடைசியில வந்து ஏதோ 20-30 ரன் தேத்துறாரு. சோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு அவங்க பேட்டிங்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. ஓகே, அடுத்தது பேட்டிங் மட்டுமா தான் பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க, போலிங்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை SRHக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சிமர்ஜித் சிங், ஃபர்ஸ்ட் அவரை பத்தி நான் பேசுறேன். போன மேட்ச்ல அடின்னு அடிச்சாங்க KKR பேட்ஸ்மேன். அந்த ஒரு விக்கெட்ல, அதுவும் ஒரு ட்ரை விக்கெட் தான், அரைக்குழி குத்திக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா ரஹானேவும் அங்கிரிஷ் ரகுவன்ஷியும் போட்டு பொழந்து எடுத்தாங்க. நம்ம வீடியோல நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பேன். இந்த மேட்ச்ல ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட், ஏன் ராகுல் சார் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரல பேட் கமின்ஸ்னு. சீரியஸா நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா பேட் கமின்ஸோட டிசிஷன்ஸ்
அண்ட் அவரோட கேப்டன்ஷிப் நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்குங்க. நான் ஒரு பேக் டு பேக் மேட்ச் வந்து கேப்டன்ஷிப்ல பேட் கமின்ஸ் சொதப்படுறதை இப்பதான் நான் பாக்குறேன். போன வாட்டி சொல்லியிருந்தேன் அவர் இந்த அளவுக்கு மட்டமா கேப்டன் பண்ணி நான் பார்த்தது இல்லைன்னு. இந்த வாட்டியும் எனக்கு ஆக்சுவலா அது ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையும் அதுதான். ஏன்னா நீங்க ட்ரை விக்கெட்ல ராகுல் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல நீங்க சாம்பாவும் ஆடல, ராகுல் சாரும் ஆடலன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு சத்தியமா ஒரு நிமிஷம் புரியவே இல்லைங்க இவங்களோட டீம் செலக்ஷன். நீங்க எதுக்காக கமிந்து மெண்டிஸ் ஆடணும்? கமிந்து மெண்டிஸ் வந்து லோவர் டவுன்ல 6-7ல பேட்டிங்க்கு தேவையே இல்லையாங்க. அதுக்கு நீங்க ஒரு சச்சின் பேபி மாதிரி ஒரு இந்தியன் பிளேயரை வச்சுட்டு வேற ஆடம் சாம்பாவை நீங்க உள்ள எடுத்துட்டு வரலாம்ல, ஒரு லாஜிக்காவது இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு பேசிக் திங்குங்க. சரி நீங்க என்ன பண்றீங்க, கமிந்து மெண்டிஸ் எடுத்துட்டு வரீங்க, கமிந்து மெண்டிஸ்னால போலிங் போட முடியும். ஒரு ஓவருக்கு அப்புறம் அவருக்கு பெருசா ஓவர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜீஷான் அன்சாரி நல்ல போலருங்க. ஓகே, இஸ் வெரி நியூ டு IPL. அதனால ஜீஷான் அன்சாரி இருக்காருப்பான்னு ஆப்போனன்ட் அவனை பார்த்து பயப்பட போறது இல்ல, ஆடிடுவாங்க ஈஸியா. எப்படி இருந்தாலும் அவர் நல்லா தான் போடுறாரு, இருந்தாலும் ஆடிடுவாங்க. பட் ஆடம் சாம்பான்ற இஸ் இன்டர்நேஷனல் மெட்டீரியல் இல்லைங்க. எப்படிங்க அவர் ஆடாம விட்டாங்க இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியலையாங்க? சரி ஓகே, நீங்க 11ல ஆடம் சாம்பா சேர்க்கல, எனக்கு புரிஞ்சிருச்சு. அவரை நீங்க எடுக்க முடியாது. விக்கெட்டை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம் சாம்பா தேவைப்படாது. சரி ஓகே, நீங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்பயாவது நீங்க ராகுல் சார் எடுத்து வந்திருக்கோம்ல. எப்படிங்க சிமர்ஜித்தே எடுத்துட்டு வந்தாங்க இந்த மேட்ச்லயும்? சிமர்ஜித் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல சாய் சுதர்ஷன் அவுட் ஆயிட்டாரு, ஃபார்ம் பிளேயர். நம்ம என்ன சொன்னோம், ஜிடி வந்து எப்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா அவங்களோட டாப் 3 பேட்ஸ்மேன் சம ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க தான் கேமை முடிக்கிறாங்க. அதனால அவங்கள அந்த ஒரு டாப் 3 கிராக் பண்ணிட்டு மிடில் ஆர்டருக்குள்ள போகும்போது அண்டர் பிரஷர்ல எப்படி விளாடுறாங்கன்னு பார்க்கணும்னு சொன்னோம். சாய் சுதர்ஷன் ஃபார்ம் பிளேயர் அவுட், ஸ்டார்டிங்லேயே ஷமி பால்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. சூப்பர் டெலிவரி ஃப்ரம் பேட் கமின்ஸ். ஜாஸ் பட்லர் மெயின் விக்கெட்டை தூக்கிட்டாங்க. 4 overs 16 for 2ங்க. லிட்டரலி இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது சன்ரைசர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 5th over சுமாரா போட்டுட்டாங்க. 5 overs தேவர் லைக் 25 an over தாங்க. ஓகே, தேவர் ஸ்ட்ரகிளிங் ஆக்சுவலா. 5 overs 25 for 2. 6வது ஓவர் சிமர்ஜித் எடுத்துட்டு வந்தார். பேட் கமின்ஸ் வேற ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா நீங்க இம்பாக்ட் பிளேயரா சிமர்ஜித்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே, அவரு வந்து தூக்கி நார்மலாவே ஸ்லோ டெலிவரிஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இல்ல லைன்ல போட்டாலே ஒரு 10 ரன்னுக்கு மேல இந்த விக்கெட்ல வந்திருக்காதுங்க. ஆனா இந்த மேட்ச்லயும் சரி, அரைக்குழி குத்தி நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நார்மலான ஒரு பேசிக் காமன் சென்ஸ் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு போலர் கிட்ட இல்லாம போகுது? அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்றாங்க? உன்னோட வீக்னஸே இதான். நீ வந்து நல்ல ஹார்ட் கண்டிஷன்ஸ்ல நீ ஏத்து, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீ ஸ்லோவர் பால்ஸ் யூஸ் பண்ணு, முன்னாடி போட்டா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு 2 பேஸ்ட் விக்கெட்ல நீங்க அரைக்குழி குத்துனீங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. பாருங்க, ஜிடி 2 downல வாஷிங்டன் சுந்தர் இறக்குறாங்க, அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அமைஞ்சது. இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் அவங்க போலரா யூஸ் பண்ணல, பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணாங்க. நம்பர் 4ல பாருங்க செமையா இறக்குறாங்க. அவர் வந்து ஒரு தாறுமாறான கேமியோ, யாருமே அதை எதிர்பார்க்கல. வாஷிங்டன் சுந்தரே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அவரு வந்து சூப்பரா அண்டு போனாரு. அந்த ஒரு ஓவர்ல 20 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு சிமர்ஜித். கேம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன முக்குனாலும் வேலைக்கு ஆகுதுன்றத பேட் கமின்ஸ்னாலே உணர முடிஞ்சது, நான் பார்த்தேன். சோ ராகுல் சார் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்திருந்தா டேர்ன் இருந்திருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி அப்படி அக்ராஸ் த பேட்ல இந்த ஒரு 2 பேஸ்ட் விக்கெட்ல அடிச்சிருக்க முடியாது. ஒரு என்னைக்குமே ஒரு இந்த மாதிரி டிரை விக்கெட்ல ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு வெப்பன், ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலா. இந்த வே வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கேப்டன் பண்ண விதமும் டீம் செலக்ஷனை பார்க்கும்போதும் இப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்க கேம் ஆஃப் கிரிக்கெட்டை தோப்பாங்க. இந்த வருஷம் ஒண்ணுமே கஷ்டப்படுவாங்க. 4 loss ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, எல்லா ஆப்பனன்ஸும் உஷாராயிடுவாங்க. ஒரு சில கிரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டிரை விக்கெட் அதிகமா எதிர்பார்க்கலாம். இதே அப்ரோச்ல ஆடினாங்கன்னா வேலைக்கே ஆகாது. அட் சேம் டைம் அவங்க போலிங்லயும் ஏகப்பட்ட கேள்விக்குறி இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஆடம் சாம்பாலாம் நான்லாம் கண்டினியூஸா எல்லா மேட்ச் ஆடுவாங்க. எப்படிங்க நீங்க ஆடம் சாம்பாவை விளையாடாம இருப்பீங்க? இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் நிஜமாவே ஒரு ப்ரொஃபஷனல் யூனிட்டா தெரியுறாங்க. நான் சொன்னேன்ல, டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் இந்த சீசன்ல பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க. பிகாஸ் தே ஹேவ் அ குட் பேக் ரூம் ஸ்டாஃப்ஸ். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கேப்டன்ஸும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அக்சர் பட்டேல் டிசிக்கு, பஞ்சாபுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு சுப்மன் கில் லாஸ்ட் டைம் ரொம்ப போரா கேப்டன் பண்ணாரு. இந்த வாட்டி அவர் எப்படி பண்ண போறாரு நான் கண்குத்தி மாதிரி பாப்பேன்றதை என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன். எப்போ IPL ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பயங்கரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிஜமாவே விஜிலண்டா இருக்காரு. ஓகே, விஜிலண்டா இருக்காரு. அவரே போய் டீப்ல நிக்கிறாரு. பிகாஸ் இஸ் அ குட் ஃபீல்டர்ன்றதுனால அவரே டீப்ல நிக்கிறாரு. அந்த ஒரு ஆஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா his focus is actually fantastic நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ வித் ஹெல்ப் ஆஃப் ஆஷிஷ் நேரா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுல நிறைய நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு, எல்லாமே நல்லா பண்றாரு. திஸ் இஸ் அ குட் சைன் ஃபார் சுப்மன் கில். அண்ட் அதே மாதிரி பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா we have to give credit to him. ஏன்னா இந்த டார்கெட் அவருக்கு ஏத்த மாதிரி அதுக்கேற்ற சூப்பரா ஒரு நாக் விளாடினாரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜிடியோட போலிங்கை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுங்க. முகமது சிராஜ் என்ன அம்மா போலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சாய் கிஷோர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் இன் திஸ் IPL. அதுல பேச்சே கிடையாது. இந்த சீசனுக்கு அப்புறம் அவருக்கு இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா ஐ வில் பி சோ சர்ப்ரைஸ்ட். இப்ப கரண்டா இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்ல யார் பெஸ்ட் ஸ்பின்னர் நீங்க என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றது ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பா சாய் கிஷோர் தான். பிளஸ் அவர் வேற அந்த சொடுக்கு பால் வேற பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு. கிளாஸ் அண்ட் விக்கெட் எடுத்ததெல்லாம் வேற லெவல் மக்களே. சீரியஸா ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட், ஐ எம் சோ ஹாப்பி. சி நான் வந்து ஜிடில இத்தனை தமிழ்நாடு பசங்க ஆடுறாங்க,
சிஎஸ்கேல இந்த மாதிரி தமிழ்நாடு பசங்க இல்ல அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போறது இல்ல. எண்ட் ஆஃப் த டே நம்ம தமிழ்நாடு பசங்க அங்க பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஓகே, அந்த வகையில சாய் கிஷோர்லாம் சூன் ஆர் லேட்டர் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் இந்தியா. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்பின்னரை நம்ம இந்தியா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்டில் லாங் வே டு கோ. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் சாய் கிஷோர். நிறைய ட்ரிக்ஸ் போடுறாரு, அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி அவரோட லென்த்தை வேரி பண்றாரு. நிஜமாவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா அண்ட் சாய் கிஷோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா பாருங்க, எல்லாம் இந்தியன் பவுலர்ஸ். ரபடான்ற ஒரு பெரிய பவுலர் பர்சனல் ரீசன் கிளம்பிட்டாரு. நம்மளால இந்த பிளாட் விக்கெட்ல எல்லாம் வந்து போட்டு அடி வாங்க முடியாதுரா, காரணம் வேற சொல்லிட்டோம். இந்த மாதிரி பிளாட் விக்கெட் கில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு ஓடிட்டான். ஓகே, ஆனா இந்தியன் பவுலர்ஸ் இங்க இந்த பிளாட் விக்கெட்ல நல்லா போடுறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? இது இம்ப்ரூவ்மெண்ட். இது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லது தானே சொல்ல முடியும். ஸோ ஃபென்டாஸ்டிக்கா போலிங் போட்டு வந்து பாத்தீங்கன்னா 152 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இஷாந்த் சர்மா ஹேட் அ பேட் டே. அவர் டெத் பவுலர் கிடையாதுங்க. அது வேணா ஒன்று சுப்மன் கில் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் தப்பா இருக்கும். பட் நெக்ஸ்ட் மேட்ச் அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் சேசிங்ல 16 for 2 இருந்து வாஷிங்டன் சுந்தர் இறக்குனது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா அது கிளிக் ஆகலன்னா நம்ம எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்போம், எதுக்குங்க வாஷிங்டன் சுந்தர் இறக்குறீங்க. ஆனால் அது கிளிக் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். வாஷிங்டன் சுந்தரும் நம்ம அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு நாக் அவர் ஐபிஎல்ல வாழ்நாள்லயே ஆனது கிடையாது ஒயிட் பால் கிரிக்கெட்ல. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிட்டாலும் 49ல அவுட் ஆனாரு. ஒரு நல்ல கேட்ச் டீப்ல ஆக்சுவலா ஃப்ரம் அனிகேட் வர்மா. அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்ட் வந்தாருங்க. ருத்தர்ஃபோர்ட நான் வந்து ஹையா என்னைக்குமே பேசியிருக்கேன். எப்போ ஒரு வருஷம் முன்னாடில இருந்து அவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆடுறதுல இருந்து அவர் செம டேலண்ட். கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல பாருங்க அவர் நல்லா விளையாடுவார். அப்பவே நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் நல்லா தான் 40 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. பட் அந்த ஒரு பஞ்சாபோட கொஞ்சம் அந்த யாக்கர் பால்ஸ் விஜய்குமார் வைஷாக் சூப்பரா போட்டுப்பாரு, அதை மிஸ் பண்ணிருப்பாரு. உடனே அவரை டிராப் பண்ணோம். கிளென் பிலிப்ஸ் எடுத்துறோம். நத்திங் அகைன்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ், அவரும் ஒரு சூப்பர் பிளேயர் தான், இல்லன்னு சொல்ல வரல. ஆனா ருத்தர்ஃபோர்ட பேக் பண்ணி இன்னைக்கு ஜிடி போயிருக்காங்கன்னா இன்னைக்கு பாருங்க அது ரிசல்ட் தெரியுதுல. அந்த மனுஷன் வந்து இறங்கின எல்லா மேட்ச்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு மக்களே. சோ அவருக்கும் ஒரு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். கம்ப்ளீட் அனதர் ப்ரொஃபஷனலான ஒரு கேம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஜிடி பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் இவங்கெல்லாம் அந்த கேமை வின் பண்ணும் போது எப்படி தோணுதுலாம் இல்ல, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எஸ்ஆர்ஹெச்க்கு நிறைய தலைவலி இருக்குங்க, அதுல டவுட்டே கிடையாது. அவங்களுக்கு 1 2 3 ஃபீல்டிங் பிரச்சனை, பேட்டிங் பிரச்சனை, போலிங் பிரச்சனை, கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி சரி கட்ட போறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ணா. அது எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவியூ பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.